Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 இயற்கணிதம் பயிற்சி 3.5ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? 25x² + 4y² + 9z² மைனஸ் 20xy + 12yz மைனஸ் 30xz சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்? x + y + z the whole square equal to x² + y² + z² + 2xy + 2yz + 2xz. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போன சம்மில் செஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செஞ்ச மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடாகவும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். x² + y² + z² + 2xy + 2yz + 2xz is equal to x + y + z the whole square நம்ம எழுதிக்கலாம். இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. போனதில் எப்படி வந்துச்சு? எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது, இதில் நெகட்டிவ் வேல்யூஸும் வந்திருக்கு. சரி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 25x² இருக்குது, 4y², 9z². இப்போ இந்த மூணையும் பாருங்கள், 3 டமையும் 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5√2ன்னு எழுதலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? 25 5² எழுதலாம், 4 2² எழுதலாம், 9 3² எழுதலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 5² x²னா 5x ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். இங்கே 2² y²னா 2y த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். இங்கே 3² z²னா 3z த ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும். அப்போது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5x ஆக இருக்கும், ஒய்யோட வேல்யூ 2y ஆக இருக்கும். ஏன்னா த ஹோல் ஸ்கொயர் தானே. ஜெட்டோட வேல்யூ 3z இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஆக்சுவலாக சரி, இப்போது 5xோட வேல்யூ மைனஸ் போட்டிருக்கேன், பட் ஏன் நம்பரை சொல்கிறேன். எக்ஸுக்கு வந்து என்ன? 5x, ஒய்க்கு வந்து 2y, ஜெட்டை வந்து 3z. இதுதான் எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூஸ். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் சைன் வந்திருக்கு இல்லையா? அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எக்ஸு தான் இருக்குது. அதனால் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட டேர்ம் எக்ஸு தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஒய், அடுத்து இசட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? எக்ஸ் டேர்ம் இருக்கிறனால அதோட வேல்யூக்கு நம்ம மைனஸ் சைன் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப் புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மோட வேல்யூக்கு மதிப்புக்கு நம்ம குறி வந்து மைனஸில் கொடுக்குறோம். ஏன்னா கொஸ்டினில் நெகட்டிவ் சைனும் வந்திருக்கு. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குங்க? எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது, அதோட வேல்யூக்கும் மைனஸ் கொடுத்தாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ -5x. சரியா? ஏன்னா நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து ப்ளஸில் தான் இருக்குது, பாசிட்டிவில் எப்படி மைனஸ் போட்டிங்கன்னா அதான் ரீசன். சரி, இப்போ இங்கே x² -5x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y², ஒய்னா 2y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட்டோட மதிப்பு 3z த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி 2xy ப்ளஸ் 2 அப்படியே வந்துச்சு. எக்ஸோட மதிப்பு -5x இன்ட்டு ஒய்யுடைய மதிப்பு 2y ப்ளஸ் 2yz 2 அப்படியே வந்தாச்சு. ஒய்யோட வேல்யூ வந்து 2y, ஜெட்டோட வேல்யூ 3z ப்ளஸ் 2xz 2 அப்படியே நம்ம எழுதியாச்சு. எக்ஸோட வேல்யூ மதிப்பு வந்து என்ன? -5x எழுதியாச்சு. ஜெட்டோட மதிப்பு 3z எழுதியாச்சு. ஈக்குவல் டு எழுதியாச்சு. எக்ஸு ஒய் இசட் மூணையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். எக்ஸோட வேல்யூ -5x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2y, ஜெட்டோட வேல்யூ 3z தான் ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணியாச்சு. சரியா? இப்போது நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக எப்படி இருக்கீங்க? இங்கே ஈக்குவல் டு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது. 25x² அப்படியே வந்துடும். 16 2² பண்ணால் 4y², 9z². இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன கிடைச்சிரும்? 5 2s are 10, 10 2s are 20 கிடைக்கும். அது மாதிரி இங்கே பார்க்கும்போது 2 2s are 4, 4 3s are 12 yz கிடைக்கும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s are 10, 10 3s are 30, -30 x z இருக்கா? -30. அப்போ எப்படி எழுதலாம் இந்த டேர்மை? x + y + z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்னவாக இருக்கும்? -5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேம்மா? இதோட இந்த சம் முடிஞ்சது. டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.